பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டு இருக்கோம். சரிங்களா? அந்த தேவனுடைய வல்லமை, அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ, பரத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரோ அதை குறித்து இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? அவர் உயிர்த்தெழுந்து அப்பவும் அநேக அற்புதங்களை செய்ய ஸ்ரீசர்களை சந்திக்கும் போது அப்போ மீன் சாப்பிட்டாரு. அவர் மரித்த தேவன் கிடையாது, உயிருள்ள தேவன் என்பதை அதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். அதை வருகிற வாரங்களில் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டு போனார் அவங்க சீஷர்களுக்கு, அதை மாத்திரம் பார்க்கலாம். சரிங்களா? அது மத்தேயு கடைசியில் பார்க்குறோம். 28ஆம் அதிகாரத்தை கடைசியில் 18லேருந்து பார்க்கலாம். சரிங்களா? நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். ஆமாம், தேவன் நமக்கு சொல்லி கொடுத்து என்ன, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுன்றதான். சரிங்களா? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கோம். அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை ஒரு சிலருக்கு அநேகருக்கு செஞ்சுருக்காரு. வியாதியிலேருந்து விடுதலை ஆக்கலாம், கடன் பிரச்சனை அதெல்லாம் நம்ம இம்மைக்குரிய காரியங்கள். அதை நம்ம பெருசாக நினைக்கிறோம். அதை காட்டிலும் ஒன்று என்னன்னா, நம்ம இருதயத்தை தரும்பொழுது அவருடைய சமாதானம் நம்மளை நிரப்பும்பொழுது அதில் கிடைக்கிற ஆனந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா இந்த உலக பொருளில் இருக்கவே இருக்காது. எப்போ நம்ம உலகத்தோடு ஓட்டி இருக்கிறோமோ அப்போ தான் அந்த உலக பொருள் இல்லைன்னா அப்படி சோர்ந்து போயிட்டு அப்படியே மடிஞ்சு ஒன்றுத்துக்கும் உபயோகமில்லாத அப்படியே ஒடுங்கி போயிடுவோம். ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் நினச்சிங்க, உள்ளான மனுஷன் தேவனுடைய வசனத்திலும் அவருடைய வார்த்தையில் நிரம்பி அவருக்குள்ளே கிட்டி சேர்ந்து அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் பொழுது மெய்யாகவே தேவ சமாதானம் உங்களை நிரப்புகிறத பார்க்கலாம். உலக பொருளும் உலக ஆட்களோ உங்களை ஒரு நாளும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையினால் நிரப்ப வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். ஏன்னா நான் ருசித்து பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். அவர் நல்லவர், அவர் உயிருள்ள தேவன், அவர் அநாதி சிநேகத்தால் உங்கள் அணைத்துக் கொள்வார். யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவாதி தேவன் ஒருத்தர் இருக்கார். உங்கள் இருதயத்தை தான் கேட்குறாரு. உங்கள் சொத்தை கேட்கல, சுகத்தை கேட்கல, இவ்வளோ காணிக்கை கொடுன்னு கேட்கல. அவர் உள்ளத்தை தான் கேட்குறாரு. நீங்கள் உள்ளத்தை கொடுத்து பாருங்களேன், அவரோடு ஐக்கியப்பட்டு பாருங்களேன், அந்த மேன்மையே மிகவும் மேன்மையுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை இங்கே யாராக இருந்தாலும் தேவன் நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பாருங்களேன், என் மகனே என் மகளே என்று அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் அருளி உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தேவனா